அழைத்தவர் ஆசீர்வதித்திடுவார், பெருக செய்து உயர்த்திடுவாராமே. அழைத்தவர் ஆசீர்வதித்திடுவார், பெருக செய்து உயர்த்திடுவாராமே. சொல்லுங்க, அழைத்தவர் ஆசீர்வதித்திடுவார், பெருக செய்து உயர்த்திடுவாராமே. அழைத்தவர் ஆசீர்வதித்திடுவார், பெருக செய்து உயர்த்திடுவாராமே. அழைத்தவர் ஆசீர்வதித்திடுவார், பெருக செய்து உயர்த்திடுவாராமே. ஒருவனாயிருக்கையில் அழைத்தாரே இயேசுவே, தனிமையில் தவிக்கையில் தேற்றினார் தேவனே. பிரியமாய் ஆசீர்வாதம் அளிப்பார் அனுதினமே, பெருக செய்வார் பேரின்பம் தருவார் என்றுமே. இயேசு தருவார் என்றுமே. அழைத்தவர் ஆசீர்வதித்திடுவார், பெருக செய்து உயர்த்திடுவாரா? ஆமென் சொல்லி பாடுமா? அழைத்தவர் ஆசீர்வதித்திடுவார், பெருக செய்து உயர்த்திடுவாராமே. அழைத்தவர் பெருக உயர்த்திடுவாராமே. நீதியை பின்பற்றி கர்த்தரை தேடுங்கள், நேர்மையை சார்ந்து ஒளியில் வாழுங்கள். நீதியை பின்பற்றி கர்த்தரை தேடுங்கள், நேர்மையை சார்ந்து ஒளியில் வாழுங்கள். விசுவாசத்தாகப்பானை பாருங்கள், செவி சாய்த்து சபையை நாடுங்கள். விசுவாசத்தாகப்பானை பாருங்கள், செவி சாய்த்து சபையை எல்லாரும் சேர்ந்து. அழைத்தவர் ஆசீர்வதித்திடுவார், பெருக செய்து உயர்த்திடுவாராமே. அழைத்தவர் ஆசீர்வதித்திடுவார், பெருக செய்து உயர்த்திடுவாராமே. சிறுகும் மாந்தரை கிறிஸ்து பெருக்கிடுவார், கிருபையின் ஈவினால் அதிகம் பெருக்கிடுவார். சிறுகும் மாந்தரை கிறிஸ்து பெருக்கிடுவார், கிருபையின் ஈவினால் அதிகம். சொல்லுங்க, நீங்க ஒருவேளை சிறுகி இருக்கிறீங்களா? சிறுகும் மாந்தரை கிறிஸ்து பெருக்கிடுவார், கிருபையின் ஈவினால் அதிகம் பெருக்கிடுவார். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவர் அதிகமா யார் மேல போக்கஸ்டா இருக்காரு தெரியுமா? ஆமென். ஆண்டவர் முதல்ல ராகாலுக்கு பிள்ளை கொடுத்தாரா, லேயாளுக்கு பிள்ளை கொடுத்தாரா? பைபிள் ஸ்டடியா மாத்திரீங்க. யாருக்கு? ஏன் யாக்கோபு யார் அதிகமா நேசிச்சான்? ஓகே, ஆண்டவர் பார்த்துருப்பாரு. நீ ராகாலை நேசிக்கிறியா? லேயாள் என் பிள்ளை, நான் நேசிக்கிறேன் அவளை, அவளுக்கு முதல்ல பிள்ளை கொடுக்குறேன். ஆமென், அல்லேலூயா, அல்லேலூயா. இப்படித்தான் கர்த்தர் கிரியை செய்கிறார். ஆமென். எல்லா பிள்ளைங்களையும் கூட்டு வந்து ஈசா நிறுத்துறாரு. என்ன பண்றாரு? எல்லா பிள்ளைங்களையும் கூட்டு வந்து நிறுத்துறாரு. வெளியே கூலாயிட்டா இருக்கிறான், இவன் இருக்கிறான், யாருமே கிடையாது. கர்த்தர் யாரையுமே தெரிந்து கொள்ளப்பா, அவ்வளவுதானா? நோத்தான் இருக்கிறான், அவன் ஆடு மேய்ச்சி இருக்கிறான், அவன்லாம் ஒரு ஆளா? அவனதான் கர்த்தர் தெரிந்து கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. தகப்பனால கைவிடப்பட்ட ஒரு பிள்ளையான தாவீதை, தாவீது சொல்றேன், தாய் என்னை பாவத்திற்கு கல்பம் தரித்தார். தாவீது தன்னுடைய சிறு பிராயத்திலிருந்து ஒரு பழிய சுமந்துகிட்டு இருந்தான். இது நீங்க உங்க வரலாறு பார்த்து படிச்சீங்கன்னா உங்களுக்கு தெரியும். தாவீது சிறு வயதிலிருந்தே அந்த ஒரு குற்ற உணர்வு அவனுக்குள்ள இருந்தது. அதனாலதான் சொல்றேன், தாய் என்னை பாவத்தில் கர்ப்பம் தரித்தாள் அப்படின்னு. அப்படிப்பட்ட வேதனை இல்ல, தகப்பனால ஒதுக்கப்பட்டிருந்த அந்த சிறிய தாவீத கர்த்தர், இவன் தான் எனக்கு வேணும். நீ அவனை ஒதுக்குறியா? நீ சொல்றேன், இந்த உலகம் உங்களை ஒதுக்குதா?
உங்க குடும்பத்தார் உங்களை ஒதுக்குறாங்களா? உங்க சொந்தக்காரங்க உங்களை ஒதுக்குறாங்களா? உங்க வேலை ஸ்தலத்தில் உங்களை ஒதுக்குறாங்களா? எந்த இடத்துல உங்களை ஒதுக்குறாங்களோ அதே இடத்துல கர்த்தர் உங்கள் தலையை உயர்த்துவார். ஆமென், அல்லேலூயா. எந்த இடத்துல நீங்க ஒதுக்கப்படுறீங்களோ அந்த இடத்துல கர்த்தர் உங்களை என்ன பண்ணுவாரு? உயர்த்துவார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஆமென், ஆமென். பாடுவோமா? ஆமென். சிறுகும் மாந்தரை கிறிஸ்து பெருக்கிடுவார், கிருபையின் ஈவினால் அதிகம் பெருக்கிடுவார். சிறுகும் மாந்தரை, சிறுகும் மாந்தரை கிறிஸ்து பெருக்கிடுவார், கிருபையின் ஈவினால் அதிகம் பெருக்கிடுவார். எண்ணி முடியா நன்மைகளும் கனிகளும் தந்து பெருக்கிடுவார். எண்ணி முடியா நன்மைகளும் கனிகளும் தந்து பெருக்கிடுவார். அத்தவர் ஆசீர்வதித்திடுவார், பெருகச் செய்து உயர்த்திடுவாராமே. படமா? அழைத்தவர் ஆசீர்வதித்திடுவார், பெருகச் செய்து உயர்த்திடுவாராமே. அழைத்தவர் ஆசீர்வதித்திடுவார், பெருகச் செய்து உயர்த்திடுவாராமே. அழைத்தவர் பரிசுத்த ஆவியால் நம்பிக்கை பெருகிடுதே, உத்தம அறிவால் பெருகிடுதே. பரிசுத்த ஆவியால் நம்பிக்கை பெருகிடுதே, உத்தம அறிவால் சத்தியம் பெருகிடுதே. சத்துவம் இழந்தோர் பலன் பெறுவார், ஜெபத்தால் மந்தை போல் பெருகி. படுமா? சத்துவம் இழந்தோர் பலன் பெறுவார், ஜெபத்தால் மந்தை போல் பெருகிடுவார். அழைத்தவர் ஆசீர்வதித்திடுவார், பெருகச் செய்து உயர்த்திடுவாராமே. அழைத்தவர் ஆசீர்வதித்திடுவார், பெருகச் செய்து உன்னை உடைத்திடுவாராமே. அழைத்தவர் பெருகச் செய்து உயர்த்திடுவாராமே. அல்லேலூயா. நீங்கள் விசுவாசிச்சீங்கன்னா அந்த உயர்வை கர்த்தர் கட்டளையிடுவார். ஆமென். நம்முடைய சபை நான் ஒரு 10 வருஷம் இருக்கும். நான் ஆரம்ப நாட்கள்ல ஆடியோ சரியில்லை, அது செய்யற நிறைய எத்தனை இருக்கு உங்களுக்கெல்லாம் நல்லா தெரியும். ஆனா இன்னைக்கு சபையை கர்த்தர் எப்படி வச்சிருக்கிறாரு? பல மடங்கு பெருக்கி ஆசீர்வதித்து நம்முடைய எல்லைகள் என்ன பண்ணிருக்கிறாரு? பெருக்கி இருக்கிறாரா இல்லையா? ஆமென். ஏன்னா நான் முதல்ல வந்தப்போ இதெல்லாம் கூட கட்டல, இது வரைக்கும் தான் இருந்துச்சு சர்ச்சுன்னு நினைக்கிறேன். அதான் வரைக்கும் தான் இருந்துச்சு. ஆமென், அல்லேலூயா. இன்னைக்கு கர்த்தர் நம்ம எல்லைகள் என்ன பண்ணிருக்கிறாரு? பெருக பண்ணியிருக்கிறார். ஆமென், அல்லேலூயா. நம்ம எல்லைகளை பெருக பண்ணின தேவன் மந்தைகளையும் பெருக பண்ண போகிறாரு. ஆமென். கர்த்தர் எல்லா திசைகளிலும் இருந்து யாரை கூட்டு வர போறாரு? ஆத்துமாக்களை கூட்டு வர போறாரு. ஏன்னா நம்ம ஏற்கனவே நம்ம களத்துல இறங்கி சுவிசேஷ ஊழியத்தை செஞ்சுட்டு இருக்கோம். அது பெரிய பாக்கியம். ஆமென், அல்லேலூயா. அப்ப கர்த்தர் என்ன பண்ண போறாரு? பெருக பண்ண போறாரு. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஆமென், அல்லேலூயா, அல்லேலூயா. பக்தியும் விருத்தியும் அடைந்து நம்ம என்ன பண்ண போறோம்? அலமா பக்தியும் விருத்தியும் அடைந்து பெருகிடுவார். சபையாய் ஸ்திரப்பட்டு பெருகிடுவார். பக்தியும் விருத்தியும் அடைந்து பெருகிடுவார். ஓ, விசுவாச சபையாய் ஸ்திரப்பட்டு பெருகிடுவார். ஆராதிக்கும் ஆலயத்தில் அனுதினமும் ஆவிக்கேற்ற சீஷர்கள் பெருகிடுவார். ஆராதிக்கும் ஆலயத்தில் அனுதினமும் ஆவிக்கேற்ற சீஷர்கள். சொல்லுங்க, ஆராதிக்கும் ஆலயத்தில் அனுதினமும் ஆவிக்கேற்ற சீஷர்கள் பெருகிடுவார். அழைத்தவர் ஆசீர்வதித்திடுவார், பெருக செய்து உயர்த்திடுவாராமே.
அழைத்தவர் ஆசீர்வதித்திடுவார், பெருகச் செய்து உயர்த்திடுவார். ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆராதிக்கிற ஆலயத்துல கர்த்தர் ஆவிக்கேற்ற சீஷர்களை எழுப்புவார். ஆமென். ஏசப்பா எங்கேயுமே போய் பெரிய நிறைய ஆட்கள் இருக்கிற சபையை ஸ்தாபிங்கன்னு சொல்லல. நீங்கள் புறப்பட்டு போய் சகல ஜாதிகளையும் சொல்லுங்க. ஆமென். சீஷர் ஆக்க வேண்டும். இந்த சபையில கர்த்தர் சீஷர்கள் எழுப்ப போறார். ஆமென். அல்லேலூயா. நம்ம சபை பெருக போகுது. நம்ம சபையில ஆவிக்கேற்ற சீஷர்கள் பெருக போறாங்க. விசுவாசிகள் அல்ல. யார் பெருக போறது? சீஷர்களை கர்த்தர் நம்மளை மாத்த போறாரு. ஆமென். அவங்க மட்டும் விசுவாசிக்கிறவங்க மட்டும் பாடுங்க. பக்தியும் விருத்தியும் அடைந்து பெருகிடுவார், விசுவாச சபையாய் சிறப்பட்டு பெருகிடு. ஆராதிக்கும் ஆலயத்தில் அனுதினமும் ஆவிக்கேற்ற சீஷர்கள் பெருகிடுவார். ஆராதிக்கும் ஆலயத்தில் அனுதினமும் ஆவிக்கேற்ற சீஷர்கள் பெருகிடுவார். அழைத்தவர் ஆசீர்வதித்திடுவார், பெருகச் செய்து உயர்த்திடுவார். ஆமென். அழைத்தவர் ஆசீர்வதித்திடுவார், பெருகச் செய்து உன்னை உயர்த்திடுவார். ஆமென். சொல்லுங்க. அழைத்தவர் ஆசீர்வதித்திடுவார், பெருகச் செய்து உயர்த்திடுவார். ஆமென். அழைத்தவர் ஆசீர்வதித்திடுவார், பெருகச் செய்து உயர்த்திடுவார். ஆமென். அழைத்தவர் அவர் உங்களை அழைத்தார் என்றால் அவர் உங்களை ஆசீர்வதிக்கிற தேவனாய் இருக்கிறார். ஆபிரகாமை ஆசீர்வதித்தவர், ஈசாக்கை ஆசீர்வதித்தவர், அவர்கள் சந்ததியை வானத்து நட்சத்திரங்களைப் போலவும் பூமியின் மணலத்தனையாயும் பெருக பண்ணின தேவன் இன்றைக்கு ஆராதித்துக் கொண்டிருக்கிற ஒவ்வொருத்தரையும் வானத்து நட்சத்திரங்களைப் போல பெருக பண்ண வல்லவராயிருக்கிறார். இனம் கொள்ளாமல் போகும் மட்டும் ஒரு ஆசீர்வாதத்தை அவருடைய பிள்ளைகளுக்கு, அவரை ஆராதிக்கிற ஜனத்துக்கு அவர் கட்டளையிட வல்லவராயிருக்கிறார். உண்மையாய் அவரை நோக்கி பார்க்கிற எல்லா உள்ளத்தையும் கர்த்தர் நிரப்புகிறவராயிருக்கிறார். ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா.